பட்டா கொடுத்து 2 ஆண்டுகள் ஆகியும் அதற்கான இடத்தை காண்பிக்காத காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து பழங்குடி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மேல்கதிப்பூர் பகுதியில் 31 இருளர் பழங்குடி மக்களுக்கு 2022ஆம் ஆண்டு பட்டா வழங்கப்பட்டது. மேலும் அவர்கள் வீடு கட்ட நிதியும் ஒதுக்கப்பட்டது. ஆனால் பட்டா வழங்கி 2 ஆண்டுகள் கடந்தும் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களை இதுநாள் வரையில் மாவட்ட நிர்வாகம் காண்பிக்கவில்லை. ஏரிக்கரைகளில் குடிசை போட்டு வாழ்கின்ற தாங்கள் மழையாலும் காற்றினாலும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருவதாக கூறும் இருளர் பழங்குடி மக்கள் மாவட்ட நிர்வாகம் மிக அலட்சியமாக இருப்பதாக வேதனையுடன் தெரிவித்தனர். பட்டா கொடுத்த தமிழக அரசு தங்களுக்கு உண்டான இடத்தை காண்பிக்க வலியுறுத்தி மக்கள் மன்றத்தின் ஆதரவுடன் காஞ்சிபுரம் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியரும் வருவாய் அதிகாரி டிஆர்ஓ வெங்கடேசனும் சேர்ந்து இந்த மக்களுக்கு கொடுத்த பட்டா கொடுத்துருக்காங்க. பட்டா கொடுத்து 2 வருஷம் ஆச்சு. ஆனால் இது வரைக்கும் என்ன இல்லை, இடத்த காட்டலை. இந்த மாதிரி பல கோரிக்கைகளை வச்சு நாங்கள் தொடர்ந்து வந்து மாவட்ட ஆட்சியரையும் டிஆர்ஓவையும் சந்தித்து நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். செவி சாய்க்கலை. ஆர்ப்பாட்டம்னு அறிவிச்சோடனே நேற்று இரவு 10 மணிக்கு வந்து ஆர்ப்பாட்டம் மறுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. மாவட்ட நிர்வாகம் சுத்தமா மோசங்க. பழங்குடி மக்களுக்கு எதுவுமே செய்யறதில்ல. எங்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுக்கு என்ன செய்யணும், நான் செய்யறேன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கலாம். அவங்க மக்களுடைய வரி பணத்துல சம்பளம் வாங்கிட்டு நீ அவங்க அப்பா சம்பளம் கொடுக்கல, கலெக்டருக்கும் டிஆர்ஓக்கும் அவங்க அப்பாவோ அவங்க அம்மாவோ சம்பளம் கொடுக்கல. அப்படி சம்பளம் வாங்குற அவங்க மக்களை கொண்டு செவி கொடுத்து காது கொடுத்து என்னன்னு கேட்காத ஒரு மாவட்ட ஆட்சியரும் வருவாய்த்துறை அதிகாரி டிஆர்ஓ வெங்கடேசனும் இந்த மாவட்டத்தை விட்டு போயிடணும்.